ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பீர்க்கங்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றத விட ஜூஸாக எடுத்துக்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பீர்க்கங்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட மேல் பகுதி அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எதுவுமே சீவ தேவையில்லை, அப்படியே நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தோல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க பீர்க்கங்காயில். குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. பாருங்கள், இந்தளவு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரிஃப்ரெஷிங்காக புதினா எடுத்துருக்கேன். ஒரு கப் புதினா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸில் சேர்க்கறதுக்காக ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. இது நம்ம டேஸ்ட்டுக்காக தான், லெமன் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பவுல் அளவில் பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு இது நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இது ரெண்டை மட்டும் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச இந்த விழுது நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நல்ல ஒரு டார்க் க்ரீனாக வந்திருக்கு. இதில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற ஒரு லெமனோட சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய பீர்க்கங்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பீர்க்கங்காய் ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லதுங்க சுகருக்கு. சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி 2 தடவை 3 தடவை கூட இந்த ஜூஸை குடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இயற்கையிலே அந்த இன்சுலினோட சுரப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்காய் தான் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். இது அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் ஜூஸாக எடுத்துக்கிறது இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் தரும். இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.